ஹாய் வியூவர்ஸ், நிறைய பேர் நினைப்பாங்க மதுரைனா ரொம்ப கோவக்காரவங்க, அங்கே இருக்கவங்க எல்லாமே சண்டை போடுவாங்க அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் 2 நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா மதுரையில் மீனாட்சி அம்மன் கோயிலில் ஒரு 100லேருந்து 150 குடும்பம் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அர்ச்சனை பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அங்கே ஏழை எளிய மக்களுக்கு வந்து சாப்பாடு போட்டிருக்காங்க. அங்கே இருக்க உணவில்லாமல் இருக்க குழந்தைங்க எல்லாருக்குமே சாப்பாடு போட்டிருக்காங்க. அப்போ என்னடா அப்படி விசாரிக்கும் போது பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல மனித கடவுளுக்காக வந்து நாங்கள் இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது யாரா அப்படின்னு விசாரிக்கும் போது பார்த்தீங்கன்னா அதுதான் நம்ம கேப்டன் விஜயகாந்த். சரி, எதுக்காக இவங்க கேப்டன் விஜயகாந்துக்கு இந்த அளவுக்கு பண்ணிக்கிட்டு இருக்காங்க கேட்கும்போது பார்த்தீங்கன்னா அவங்க சில சுவாரஸ்யமான தகவலை சொன்னாங்க. விஜயகாந்த் பார்த்தீங்கன்னா யூஎஸ்ஏக்கு சிறுநீர மாற்று அறுவை சிகிச்சைக்காக போயிருக்காரு. ஸோ அதனால் அவருடைய குடல் வளம் எல்லாத்துக்காக நாங்கள் ப்ரேயர் பண்ணிகிட்ருக்கோம். அதுக்காக தான் இந்த அன்னதானம் கொடுக்குறோம். சரி, நீங்கள் யார் அப்படின்னு கேட்கும்போது பார்த்தீங்கன்னா அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, விஜயகாந்த் பார்த்தீங்கன்னா சினிமாவில் நடிக்க வரதுக்கு முன்னாடி எங்கள் கூட தான் இருந்தார். அவர் எங்கள் கூட பாலிய சிநேகிதன், எங்களுடைய ஸ்கூல்மேட் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் எல்லாம் ஒன்றா தான் இருந்தோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் விஜயகாந்த் எப்பயுமே பார்த்தீங்கன்னா மனசில் எதுவுமே வச்சுக்கிற மாட்டார். எல்லாருக்குமே உதவி பண்ணணும்னு நினைப்பார். ஆரம்ப காலத்தில் விஜயகாந்த் கஷ்டப்படும் போது பார்த்தீங்கன்னா நாங்கள் எல்லாருமே உதவி பண்ணியிருக்கோம். அந்த நன்றி கடனாக தான் இதை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். விஜயகாந்த் எங்களுக்கு நிறைய உதவிகள் பண்ணியிருக்காரு. விஜயகாந்த் சினிமாவில் வந்த பிறகு உங்களுக்கு நான் ஹெல்ப் பண்ணுவேன்டா, உங்களுக்கு உதவி பண்ணுறா அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனால் அந்த உதவியை செஞ்சு காட்டியிருக்காரு. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா சினிமாவில் ஜெயிச்ச உடனே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் மறந்துடுவாங்க. ஆனால் விஜயகாந்த் அப்படி கிடையாது. சின்ன வயசில் சொன்ன விஷயங்கள் எல்லாத்தையுமே ஞாபகப்படுத்தி எங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணார். நீங்கள் நினைக்கலாம் விஜயகாந்த் காசாக கொடுத்துருப்பாரு அப்படின்னு. விஜயகாந்த் காசாக கொடுக்கலங்க. ஏன்னா விஜயகாந்த் காசாக கொடுத்தா நாங்கள் எல்லாம் செலவு பண்ணிடுவோம் அப்படின்னு அவருக்கு முன்னாடியே தெரியும் போல் இருக்குது. அவர் தெரிஞ்சுக்கிட்டேவும் எங்களுக்கு எல்லாருமே பார்த்தீங்கன்னா பாண்டி பஜாரில் மீனாட்சி அம்மன் கோயில் தெருவில் இருக்க இடங்களில் பார்த்தீங்கன்னா கடை வச்சு கொடுத்தாரு. எங்களுக்கு எதுக்கடா கடை அப்படின்னு கேட்கும்போது பார்த்தீங்கன்னா, நான் உங்களுக்கு காசாக கொடுத்தேன்னா நீங்கள் செலவு பண்ணிடுவீங்களா, ஆனால் நான் கடையாக வச்சு கொடுத்தேன்னா கண்டிப்பாக உங்களுக்கு லைஃப் லாங் யூஸ் ஆகும். ஏன்னா காசு தீர்ந்து போன பிறகு ரொம்பவே கஷ்டப்படுவீங்க. ஸோ பின்னாடி உங்களுக்கு கடை இருந்தால் உங்களுக்கு லைஃப் லாங் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுடைய வாழ்க்கையை மேலே ஏற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கக்கூடிய ஒரு நல்ல நண்பன் கிடைச்சது ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. ஸோ அவன் நல்ல உடல் சுகத்தோட திருப்பி வரணும் அப்படிங்கிற மாதிரி அவர் பேசினார். அது மட்டும் இல்லாமல் என்னுடைய பாலிய சிநேகிதை வந்து ரொம்பவே நல்லவன். ஆனால் இன்றைக்கி அவனுக்கு உடம்பு சரியில்லைன்னு நினைக்கும்போது ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. அவனை எங்களை பார்க்க முடியலை. அவன் பேசின வீடியோவெலாம் நான் திருப்பி போட்டு பார்த்துட்ருக்கேன். அவனுடைய கம்பீரமான குரல் பார்த்திங்கன்னா ரொம்பவே பிடிக்கும். அவன் எப்பயுமே எங்கள் வீட்டுக்கு வந்தால் எங்கள் அம்மா அப்பாட்ட நல்லா பேசிகிட்டு இருப்பான். ரொம்பவே ஜாலியான டைப்பு. அவனுடைய மனசு பார்த்திங்கன்னா ரொம்ப குழந்தை போல் வெள்ளை மனசுக்காரனே சொல்லுவாங்க எல்லாருமே. அந்தளவுக்கு ரொம்பவே பாசக்காரன். அவனை என்னால் மறக்கவே முடியலை அப்படிங்கிற மாதிரி விஜயகாந்தோடைய நண்பர்கள் என்ன தங்களுடைய பாசத்தை அங்கே பகிர்ந்துக்கிட்டாங்க. இதனால தான் நாங்கள் பார்த்தீங்கன்னா விஜயகாந்துக்கு விட நல்ல சுகத்தோடு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு மீனாட்சி அம்மன் கோயிலில் அர்ச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ கண்டிப்பாக விஜயகாந்த் வந்து திருப்பி வருவார். அவன் நாங்கள் பார்க்குறதுக்கு ஆவலோடு காத்துட்ருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. மேலும் தமிழ்நாட்டு மக்கள் பார்த்திங்கன்னா விஜயகாந்தோடைய வருகைக்காக தான் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. மேலும் விஜயகாந்த் அவர் பார்த்திங்கன்னா நல்ல உடல்நிலையோடைய தமிழ்நாடு திரும்ப வேணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்காங்க. மேலும் இந்த தகவலுக்கு உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்றத கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் விஜயகாந்த் அவர்கள் செஞ்ச உதவியை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்றதையும் மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த தகவல் பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது போன்ற பல தகவல் தெரிஞ்சுக்கிறதுக்கு அந்த பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.